நாங்கள் ஷாப்பிங் போகிறோம்மா. பக்கத்து வீட்டில் ஜெஸ்ஸி நாங்கள் எல்லாரும் தான்மா போகிறோம். அம்மா பக்கத்து வீட்டில் ஜெஸ்ஸி எல்லாரும் போகிறாங்க, இன்னொருத்துக்கு விட மாட்டேங்கிறீங்க. நானும் 450 மேலே எடுத்துருக்கேன்ல. எனக்கு போதுமா? உங்களுக்கு போதாதானே நீங்கள் வேலுங்க டெஸ்ட்டு. பக்கத்து வீட்டு ஜெஸ்ஸிலாம் ஷாப்பிங் போகிறா. அவங்க அம்மாலாம் விடுறாங்க, எங்கள் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ நான் எங்கே போய் சொல்ல. இந்த வேலை வண்டி வெளியே போனா டேன் ஆயிட வேண்டி வேற. ரொம்ப வேலை அடிக்க பாருங்க. சூரிய பகவானுக்கு கருணையே இல்லை. என்ன அதிசி ஒரே பழந்த மாதிரி இருக்கு. என்ன அது ஒண்ணு இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேமா Dress போட்டுக்கலாம். ஒரே கலர் பர்பிள் கலர். நான் ஷாப்பிங் போயிட்டலாம். பாத்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு Dress வாங்கிட்டு அம்மா ஒரு காசு வாங்கிட்டு வந்துருமா. சரி இருக்கட்டும், நீ வீட்லயே இரு. நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரியா? என் ஃப்ரெண்ட் பக்கத்து தெருவுல அவ வாரேன்னு சொல்லிருக்கா. انا அவ கூட போயிட்டு வரேன். பை. பக்கத்து கடைக்கு போனாலே ஒரு முட்டை தர மாட்டா. இவ எனக்கு சர்ப்ரைஸ் வாங்கி தரவா. ஊர்ட்டிடுதுல ஊர்ட்டி. மினிக்கு நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளிய பேசிட்டு இருமா. சரி நான் வரேன். இவளுக்கு இருக்க வாழ்வங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு என்னென்ன பேசிட்டு போறா. அவளுக்கு சொல்லி கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து வரவோ. டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கிட்டு எங்க அம்மாட்ட எனக்கு ஏச்சி தரானே. என்ன தங்கக்குட்டி ஷாப்பிங் போகலையா நீங்க? அவ கடக்க தங்கம். என் பிள்ளை நிறைய மார்க் எடுத்துட்டு எல்லாருக்கும் போறாம. வா தங்கம், நான் வீட்டுல அம்மா உனக்கு பிரியாணி வச்சு தரேன். சே இப்படி வர மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அவ பைசா வச்சு தான் நம்மளே செலவழிக்கிட்டு இருந்தோம். சே இவ வரலையா? இன்னும் யார் பைசா வாங்கிட்டு போவோம்? சரி இனிமே வீட்டுல இருக்கேன்னு என்ன வேலை? ஏக்கா இந்த கரண்ட் காரனுக்கு எப்ப பாரு நைட் தான் ஃபுல்லா கரண்ட் புடி புடி படுத்துறியா. உனக்கு வேற வேலையே இல்லையா? அவனுக்கு என்ன கஷ்டமோ நைட் வீட்ல இருக்க முடியாம வெளிய வந்து ஆவுன்னா கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு போறியா. இரு காலையில கண்டிப்பா நம்ம பேசி சண்டை போடலாம். இருக்கிற வேலை கிடையாது தோலை கிடையாது. இந்த நேரம் அடுத்தல வந்து பேசிட்டு போற சொல்லிட்டே தெரியணும். மினிக்கி பைய பேசு. உங்க அம்மா காதுல விழுந்துச்சு. உனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். ஆமா பெரிய பையன் கேக்குறாங்க. ஒரு நாள் அடியா இன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு நாள் வாங்கிடுவோம். ஒண்ணும் இல்ல. என்ன மினிக்கி ஏதோ குசுகுசுன்னு பேசுன மாதிரி இருந்துச்சு. அம்மா பத்தி எதுவும் சொன்னீங்களா? உங்களை நம்ம புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன். ஏக்கா பாத்தீங்களா என்னோட பிள்ளை எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அம்மாவை எப்போ புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அவளுக்கு தங்கமான பிள்ளை. பார்த்தாலே தெரியுது. சரிக்கா கரண்ட் வந்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என் மக வர 475 மார்க் வாங்கியிருக்காங்க. அது அப்பாவுக்கு தரையில கால் பட மாட்டுக்கு. நைட்டு போய் ஏதோ கேக் வாங்க போறேன், பீட்சா பர்கர் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி எங்க 2 பேருமே கிஃப்ட் வாங்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சரிக்கா நான் வரேன், போயிட்டு வரேன். சரி மினிக்கு நான் வரேன். காலையில ஷாப்பிங் கூட்டி வரல. நைட்டாவே எங்க அப்பா சர்ப்ரைஸ் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் தேவை. சரி பாய். அம்மா எனக்கு ஏதாவது கிஃப்ட் வச்சிருக்கீங்களா சர்ப்ரைஸா? உனக்கு